மகாராஷ்டிர முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 230 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. இக்கூட்டணியில் 132 இடங்களுடன் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 57 இடங்களையும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களையும் கைப்பற்றியது. மகாயுதி கூட்டணியில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக முதலமைச்சர் பதவியை ஏற்க தயாரானது. ஆனால் முதலமைச்சர் பதவியில் நீட்டிக்க சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே விரும்பியதால் உடனடியாக ஆட்சி அமைக்க முடியவில்லை. இது தொடர்பாக ஏக்நாத் ஷிண்டேவை சமரசப்படுத்தும் முயற்சியில் பாஜக வெற்றி கண்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மாநில பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க தேவேந்திர பட்னாவிஸ் உரிமை கோரினார். அதனை ஆளுநரும் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சிகள் மகாராஷ்டிர முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் தொழிலதிபர் அம்பானி, பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் உள்ளிட்ட பல பிரபலங்களும் கலந்து கொண்டனர்.